ஒரு சாமானியனின் கனவு சொந்த வீடு வாங்குவது. அருணிக்ஸலோ வழங்கும் உங்கள் வீடு எங்கள் சீடு. வீடு மற்றும் வீட்டு மனைகள் வெறும் 19 லட்சத்திலிருந்து. தமிழகத்தின் ஒட்டுமொத்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களிடமிருந்து பிடித்தம் செய்யப்பட்ட 70,000 கோடி ரூபாய் தமிழக அரசிடம் உள்ளது என்ற அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநில பொதுச் செயலாளர் மயில். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தனியார் திருமண மகாலில் ஆசிரியர்கள் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநில பொதுச் செயலாளர் மயில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், தமிழக பள்ளிக்கல்வித்துறை சென்ற டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி வெளியிட்ட அரசாணை 243 என்பது தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய 90% மேற்பட்ட ஆசிரியர்களுடைய பதவி உயர்வு மற்றும் முன்னுரிமையை பறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று கூறினார். மேலும் அவர் தெரிவிக்கையில், மத்திய அரசு 20 ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு பதிலாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு தேசிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தியுள்ளது. ஆனால் தமிழக அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தையும் தேசிய ஓய்வூதிய திட்டத்தையும் நடைமுறைப்படுத்தவில்லை. சிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய எந்தவித பலனும் இல்லாத திட்டத்தை இங்கே நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஆகியோரிடமிருந்து பிடித்தம் செய்யப்பட்ட சுமார் 70,000 கோடி ரூபாய் இன்றைக்கு தமிழக அரசின் கைவசம் இருக்கிறது. தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நீண்ட நாட்களாக போராட்டங்கள் மூலம் வலியுறுத்தி வரும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். கடந்த 15 ஆண்டுகளாக தொடக்க கல்வியில் இடைநிலை ஆசிரியர்களிடையே உள்ள ஊதிய முரண்பாடுகளை களைந்து அவர்களுக்கு மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும். இதுபோன்ற 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டிட்டோஜாக் அமைப்பினர் சென்னையில் செப்டம்பர் 30 மற்றும் அக்டோபர் 1 ஆகிய தேதிகளில் கோட்டையை முற்றுகையிடும் போராட்டத்தை நடத்த உள்ளது. தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலித்து நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார்.